ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு, அவன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கேன். ஆனா, அத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, இப்படி பொண்ணுக்காக இவ்வளோ கேவலமான ஒரு காரியத்த அவன் பண்ணியிருக்கானே! காலேஜ்ன்னு பொய் சொல்லிட்டு, இப்படி அந்த பொண்ண கூட்டிட்டு ரூம்ல போய் தங்கியிருக்கான். அப்படி போற வயசு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. நிலா இருந்துட்டு, "அண்ணன் எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. விடுங்கண்ணா. அவன் நம்ம வீட்டு பையன. கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் அவன் செய்யறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு, அவன் நம்மளோட தம்பியா திருப்பி இங்க வருவான்னு. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பல்லவனோட அம்மா திடுதிப்புன்னு வந்து, "என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா, "நான் என்ன சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு நேரா போயிட்டு பல்லவன பார்க்குறாங்க. "ஏன் பல்லவா இப்படியெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அந்த காயத்ரியை முதல்ல நான் தான் அண்ணி பார்த்தேன். ஆனா கடைசியில காயத்ரி சோழன தான் பிடிச்சிருக்கிறதா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் சோழனோட விஷயம் தெரிஞ்சுக்கின உடனே காயத்ரி மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை நீங்க என்ன அடிச்சிட்டீங்கல்ல, நான் கூட பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ காயத்ரி தான் வந்து ஆறுதல் சொன்னா. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேச பழகிக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் நீ எனக்கும் காயத்ரி ரொம்ப பிடிச்சி போச்சு. காயத்ரிக்கும் என்ன பிடிச்சி போச்சு. அதனால் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரபு முடிச்சிருக்காங்க.